ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஹியர். 2026 ஜூலை 26 ஜப்பானில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காவில் ஒரு குரங்கு ஒன்று பிறக்குது. அதுக்கு அந்த பூங்கா நிர்வாகம் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா பஞ்ச். இன்றைக்கி உலகம் பூராவுமே இந்த பஞ்சை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. பிறந்ததுலேருந்தே அந்த குரங்கானது அந்த தாயால் கைவிடப்பட்டு அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பூங்கா நிர்வாகம் அந்த குரங்குக்கு ஒரு உராங்பூட்டான் பொம்மையை கொடுக்குது. அந்த குரங்கானது அந்த உரான்பூட்டான் பொம்மையை பார்த்திங்கன்னா தன்னோட தாயாக நினச்சி அது எங்கே போனாலும் அதை இழுத்துக்கிட்டே அது கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது இணையத்தில் மிகப்பெரிய வைரல் ஆகுது. இது குறித்து எல்லோரும் பேசுகிறாங்க. அந்த குரங்கை பார்க்கறதுக்குனே சொல்லிட்டு அந்த தேசிய பூங்காவுக்கு மக்கள் படையெடுத்து போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டான அந்த பெண் குயினாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற அந்த பேபி மங்கி பஞ்சாக இருக்கட்டும், ரெண்டுமே இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸால் கனெக்ட் பண்ணப்படுது. அது ஏதோ தனியாக கூட்டத்துலேருந்து தன்னை தனியாக நிரூபித்த பெண் குயினாவும் சரி, இல்லைனா இப்போது தன்னோட தாய் பாசத்துக்கு இயங்குகிற இந்த பஞ்சும் சரி, இந்த ரெண்டுமே நம்மளோட பீப்புள்கிட்ட அதிக அளவில் என்ன சொல்கிறதுனா கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் இது அதிக அளவு ட்ரெண்டும் ஆகுது. இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இது ஹியூமன் எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகுது, வேறு எதுவுமே இல்லை. அந்த பெண் குயினாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாக இருக்கட்டும், இதை பல பேரும் தன்னோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பாசத்துக்கு இயங்குகிற அந்த மங்கியை பல பேர் தன்னோட வாழ்க்கையில் கனெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் வெளியே வேகமாக உலகம் சுற்றிக்கிட்டு இருந்தாலுமே பல பேருக்குள்ளேயும் பல எமோஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. அது வெளியே வருது. அதோட ட்ரெண்டிங்காக தான் இந்த இந்த மங்கி பஞ்ச் அப்படிங்கிறத பார்க்குறோம். பெண் குயினையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பேபி மங்கி பஞ்சாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் அது ஏங்குகிற தாய்ப்பாசம். இங்கே இருக்கக்கூடிய பல மனிதர்களும் இன்றைக்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வாழ்க்கையிலையும் பல துன்பங்கள், துயரங்கள், பல ஏக்கங்கள் இருக்குது. அதுதான் இது வெளிப்படையாக காட்டுது. பல பேரும் இன்றைக்கி ஒரு அன்புக்காக ஏங்கிட்டு தான் இருக்காங்க. வெளியே எவ்வளோதாங்க கௌரவமாக இருந்தாலுமே, வெளியே ஓடிக்கிட்டு இருந்தாலுமே பல பேர் அந்த அன்புக்கு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் பேபி மங்கி பஞ்சை பார்க்குறாங்க. எப்படி பெண் குயினை தான் ஒரு தனி திசையில் போயிட்டுருக்கிறத மிகப்பெரிய அளவில் கனெக்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த பேபி மங்கி பஞ்சையும் தன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கனெக்ட் பண்ணுறாங்க. இதை காலையில் 6 மணிக்கு ஷூட் பண்ணாலே என்னமோ தெரில, எனக்கு தூக்கம் வருது. பட் இருந்தாலும் டெய்லியும் ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக உங்களுக்கும் நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேபி மங்கி பஞ்ச் அப்படிங்கிறது இன்டர்நெட்டில் பெரிய அளவு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் இது சிம்பிளான ஹியூமன் எமோஷன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அவ்வளோதான். பல பேர் தங்களோட காதலோ, தங்களோட அன்போ, தங்களோட ஏக்கமோ அதோட வெளிப்பாடாக தான் இந்த பேபி மங்கி பஞ்சை பார்க்குது. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் யாராலையும் இந்த பேபி மங்கி பஞ்சு சேர்த்துக்கப்படலை. இந்த மங்கி பஞ்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பூங்காவில் தனியாக அந்த உரான்பூட்டானோட சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதற்கு உணவளிக்க போடும்போது யாருமே இதை சேர்த்துக்காதனால அந்த ஊழியர்கள் கூட மேலே ஏறி விளாண்டுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மற்ற எந்த குரங்குகளாலையுமே இந்த பேபி மங்கி பஞ்சு சேர்த்துக்கப்படலை. இது இங்கே இருக்கக்கூடிய பல பேரோட கனெக்ட் ஆகுது. அதான் உண்மை. நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் இங்கே பல விஷயங்கள் இருக்குது. நம்ம இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலுமே, நம்ம எவ்வளோ பெரிய கூட்டத்து கூட சுற்றினாலுமே நமக்கும் பல பேரால் சேர்த்துக்கப்படாமல், பல பேரோட அன்பு கிடைக்காம ஏக்கம் எல்லாருக்குமே ஒரு மனசில் எங்கேயோ இருக்குது. நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே உள்ளே இருக்குது. நம்ம எவ்வளோ தான் வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாலும், நம்ம எவ்வளோ தான் போல்டுன்னு சொன்னாலும், நம்ம எவ்வளோ தான் வேகமாக நம்மளோட வேலையை பார்த்தாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஹியூமன் எமோஷன்ஸுங்கிறது காமன் தான். அதோட வெளிப்பாடு தான் இந்த பேபி மங்கி பஞ்ச். பட்டு பூங்கா நிர்வாகம் இது குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ இந்த பேபி மங்கி பஞ்சுங்கிறது எல்லாருக்கூடயும் சகஜமாக பழக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு சில பல இடையூறுகள் இருந்தாலும், அது சில பேசிக் ஸ்டேஜில் இருந்தாலுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பேபி மங்கி பஞ்சுங்கிறது விரைவில் அந்த குரங்குகளோட சமூக காரணத்தில் ஒரு அங்கமாக ஆயிரும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. யாரும் இது குறித்து வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். விரைவில் அது ஒரு சாதாரண அதோட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரங்காக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய நமக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம இந்த சமூகத்தில் மனிதர்களும் சரி, குரங்குகள் இருந்தால் மனிதர்கள் வந்தோம்னு சொன்னாலும், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் குரங்குக்கும் மனிதர்களுக்கும் ஒத்து போகுது. நாமளுமே இங்கே சில பேரால் ஒத்துக்கப்படாமல், ஏற்றுக்கப்படாமல் தனிமையில் இருக்கலாம். தன்னோட அன்பு கிடைக்காம ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். அதோட வெளிப்பாடாக தான் பஞ்ச் இருக்கனால தான் பஞ்ச் மிகப்பெரிய அளவில் இங்கே ஃபேமஸ் ஆகுது. பட் இங்கே கூடி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், முயற்சி பண்ணிகிட்டு இருக்காது. அது கண்டிப்பாக முயற்சி பண்ணி இல்லைனா நாளைக்கு சமூகத்தில் ஒரு அங்கமாக மாறப்போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நம்ம எத்தனை நாள் தனியாக ஏங்கிக்கிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிறத குறித்து நம்மளை கேட்டுக்கணும். இந்த பேபி மங்கி குச்சிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக நம்ம கண்டிப்பாக பாடம் தான். அந்த மங்கி பஞ்சுங்கிறது கண்டிப்பாக தன்னோட தாயோட அரவணைப்பை விட்டுட்டு இப்போ மிகப்பெரிய அளவில் சமூகத்தில் இணைய போராடிக்கிட்டு இருக்கு. பட் நாம் இணைய
ஏன் போராடுறோமோ அப்படிங்கிறது முக்கியமான கருத்து தான். அதோட நம்மளோட வலியோ, நம்மள ஒரு அரவணைப்போட இயக்கத்தோடையோ ஒரு வழியாகவோ தான் நம்ம அந்த மங்கி பஞ்சை பார்க்குறோமே தவிர, நாம இங்க இருக்கக்கூடிய சமூகத்தில நம்ம இணையறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாரோடையும் ஒத்து போகணும் அப்படிங்கிறது எந்த எண்ணமும் கிடையாது. பட் ஆனா, நம்ம சமூகத்தோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய கடமைங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. அது இந்த மங்கி பஞ்சுங்கிறது நமக்கு கத்துக் குடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் உணர்றேன். இது குறித்து உங்களோட கமெண்ட் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.